தியேட்டர்ஸ்ல இப்ப ரன் ஆயிட்டு இருக்க நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன் மூவி எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பாத்திரலாம். ஸ்டேட்லயே ஒலிம்பிக் கன் ஷூட்ல கோல்டு மெடல் வாங்கினவர் தான் நம்ம சூர்யா. இவருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் பாத்தீங்கன்னா 40+ மேல ஆகுது. சோ வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணம் செஞ்சுக்க சொல்றாங்க. இந்த கல்யாண டார்ச்சர் தாங்க முடியாம கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராரு. அது யாருக்கு அந்த குழந்தை, எதுக்காக அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் விஸ்வநாதன் சன். எனக்கு இந்த படம் ஓகேவா தாங்க இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பாத்தீங்கன்னா நல்லா காமெடி என்டர்டைனிங்கா போனச்சு. இந்த அளவுக்கு எங்கேஜிங்கா ஃபர்ஸ்ட் ஹாப் போறதுக்கு காரணம் மமிதா பைஜ் தான். அவங்களோட ஆக்டிங்லாம் படத்துல வேற லெவல். இந்த படத்துல காமெடின்னு பெருசா யாரும் போடல. முக்கியமா மமிதா பைஜ் பண்ற சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஷன் தான் அந்த படத்துல சிரிக்க வச்சது. செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. முக்கியமா அவங்க ஊட்டிக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த போர்ஷன் ஃபுல்லா இழுத்து வச்சிட்டாங்க. அந்த ஊட்டில வர போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல சாங்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்ல. பட்டாம்பூச்சி சாங்ஸ் தான் கேட்கற மாதிரி இருக்கு. இன்னும் சாங்ஸ் நல்லா போட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப்ல இந்த படத்துல நீங்க லேக் அங்கங்க பாப்பீங்க. கருப்பு பார்த்துட்டு இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்போட போவாதீங்க. ஏன்னா கருப்பு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூவி. நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப கம்மி. எனக்கு இந்த படம் பார்க்கல அப்பப்போ வாரிசு படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா சூரியோட வீடா இருக்கட்டும், அவர் போற ஆபீஸா இருக்கட்டும், எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது இந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்தோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா இப்ப ரியாலிட்டிக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல. ஸ்லோ பேஸ்ட் மூவில நான் பாப்போம் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மத்த ஆடியன்ஸ்ல அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓவராலா ஃபேமிலியோட போய் ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம் தான் விஸ்வநாதன் சன். இந்த மாதிரி சினிமா பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க, சினிமா ரிவ்யூலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.